ஆடு, மாடு, கோழி, குதிரை, கழுதை, மணிலா, கூஸ்வாத்து, பெக்கின் வாத்து, நாட்டாடு வச்சிருக்கோம். பூனி குட்டாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆடு வச்சிருக்கோம். டாக் இருக்கு, இக்வானா இருக்கு, அப்புறம் சுகர் கிளைடர் வச்சிருக்கோம், அப்புறம் கினியா பிக் வச்சிருக்கோம், ராபிட் இருக்கு, சன் கன்யூரு, ஸ்மால் கன்யூரு, பைனாப்பிள் கன்யூரு, ஃபேன்சி புறாஸ் எல்லாமே வச்சிருக்கோம். கேட், பெர்ஷியன் கேட் வச்சிருக்கோம். ஒரு 70 பேர் உட்காரலாம். ஏசி ஹால் இருக்கு. வந்தா தங்குற மாதிரி ரூம்ஸ் வச்சிருக்கோம் பிரதர். இப்போ யாராவது வரீங்க அப்படின்னா ஃபுட்டோட நம்ம அக்கமடேஷன் கொடுத்துறோம். காலையில 10 மணிக்கு வந்தோம்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணி. ஆமா, காலைல வந்துட்டு 2 ஸ்நாக்ஸ் கொடுத்துறோம், வந்து நான்வெஜ் லஞ்ச் கொடுத்துறோம். அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா வந்து புக் பண்றவங்க இருக்காங்க. இல்ல நாங்க ஜஸ்ட் ஃபார்மை மட்டும் வந்து விசிட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு 10 சுழி சுத்தமா இருக்கு. ராஜா சுழி பார்க்கணுங்களா? ஆமா, சுழி பார்த்து தான் பிரதர். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இன்டகிரேட்டட் ஃபார்ம் பத்தி நம்ம விவரமா சொல்லுங்களேன் பிரதர். வணக்கம் பிரதர். நம்ம வந்து சாய் குரு இன்டகிரேட்டட் ஃபார்ம் சொல்லிட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆடு, மாடு, கோழி, குதிரை, கழுதை, நாட்டு குதிரைல இருந்து எல்லாமே நம்ம வச்சிருக்கோம். டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். மணிலா, கூஸ்வாத்து, பெக்கின் வாத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி ஆடுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டாடு வச்சிருக்கோம். பூனி குட்டாடுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கன் அந்த ஆடு வச்சிருக்கோம். பெட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக் இருக்கு. டாக்ல வந்து கிரேடன் ஒன்று இருக்கு. ஹவுண்ட்ல ஒரு வெரைட்டி ஒன்று வச்சிருக்கோம். அதுல கன்னி ஒன்று வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இக்வானா இருக்கு. இக்வானால வந்து பாத்தீங்கன்னா 3 வச்சிருக்கோம். 3 கலர்ல இருக்கு. ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ ஒன்று வச்சிருக்கோம். இக்வானால இந்த ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம். அப்புறம் சுகர் கிளைடர் வச்சிருக்கோம். அப்புறம் கினியா பிக் வச்சிருக்கோம். ராபிட் இருக்கு. அப்புறம் பேர்ட்ஸ்ல வந்து சன் கன்யூரு, ஸ்மால் கன்யூரு, பைனாப்பிள் கன்யூரு, இந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ்லாம் வச்சு பேர்ட்ஸ்ல வச்சிருக்கோம். இதுல வந்து கோழியில வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியான கோழி, நிறைய வெரைட்டிஸ் கோழிஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி கோழியில வந்து வெரைட்டியா இருக்கும். அதே மாதிரி புறால வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி புறாஸ் எல்லாமே வச்சிருக்கோம். கேட், பெர்ஷியன் கேட் வச்சிருக்கோம். அப்புறமேட்டு ஹெட்ஜாக்னு ஒரு வெரைட்டி சொல்லுவாங்க. பெட்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்குற சின்ன சின்ன ஹெட்ஜாக்கு, ஹாம்ஸ்டரு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஃபார்ம்ல வச்சு பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். பிரதர் இப்போ நம்ம ஃபார்ம்ல வந்து இவ்வளோ வெரைட்டிகள் இருக்கு. எங்கெங்க வாங்குனீங்க, அது எவ்வளோ வருஷமா வச்சிருக்கீங்க, அதனுடைய மெயின்டைன் பண்றது எப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன பேர்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஆமா ஆமா. அது வந்து என்ன ரகமான பேர்ட்ஸ் வச்சிருக்கோம், அது வாங்கி எவ்வளோ நாளாவது, அதனுடைய ஏஜ் என்ன, அது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமா, நம்ம இடத்துல குஞ்சு பொரிச்சிருக்கா, அதை பத்தி பறிச்சிருக்கு பிரதர். எல்லாமே பொரிச்சிருக்கு உங்களுக்கு. இதுல எல்லாமே நம்ம பேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகுக்காக வளர்க்கறது தான். இது எல்லாமே நம்ம வந்து எல்லாமே அழகுக்கு வளர்க்குற பெட்ஸ் தான். பெட் வெரைட்டி தான் நம்ம வச்சிருக்கோம். பேர்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஆனால் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். சன் கன்யூரில் ஸ்மால் கன்யூர், பைனாப்பிள் கன்யூர், இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த வெரைட்டி தான் வச்சிருக்கோம் பிரதர். அதுக்கு பக்கத்தில் புறா வச்சிருக்கோம். புறா வந்து இந்த காலில் பார்த்தீங்கன்னா முடி நிறைய இருக்கிற மாதிரி புறா நம்மள்ட்ட இருக்கு. ஃபேன்சி புறால வந்து ஒரு 5 வெரைட்டியான ஃபேன்சி புறா வச்சிருக்கோம் பிரதர். அதெல்லாம் ஃபேன்சி புறாங்களா? ஃபேன்சி புறா தான். அது எல்லா இடத்துலையும் வளர்த்த முடியுங்களா, இல்லை நம்ம அது குறிப்பிட்ட ஒரு கிளைமேட்ல? அப்படிலாம் இல்லை பிரதர். எல்லா புறா வந்து எல்லா வெரைட்டிலையும் வளர்க்கலாம் பிரதர். நம்ம வந்து நாட்டு புறாவை அடைக்க மாட்டோம் பிரதர். அது ஓப்பன்ல தான் இருக்கும். வந்து இறை சாப்பிடும், இறை சாப்பிட்டு மேலே உட்காந்துக்கும். நம்ம அதை அடைக்க மாட்டோம். ஃபேன்சி புறா மட்டும் நம்ம கேஜ். இது என்ன ரகமான புறா? அந்த கால் எல்லாமே இருக்கு பிரதர். எல்லாமே மிக்சடாவே நம்ம எல்லா ஃபேன்சி புறாவுமே நம்மகிட்ட இருக்கு. இப்போ நம்மள வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வராங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே கொண்டு வந்திருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். எப்படின்னா மரம், செடி பார்த்துருப்பீங்க, எல்லா மரங்களும் இருக்கு. பழங்கள் வெரைட்டில இருந்து எல்லாமே வச்சிருக்கோம். நமக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே நாங்களே போட்டிருக்கோம். அந்த மாதிரி இதுவும் பிளஸ் இதுவும் வச்சிருக்கோம். இப்போ வர்றவங்களுக்கு வந்து தெரியணும், ஏன்னா வந்து போர் ஆயிடக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம், பெட்ஸ் எல்லாமே ஒரு சைடு வச்சிருக்கோம், ஒரு சைடு ஃபுல்லா பிளான்டேஷன், ட்ரீஸ் எல்லாமே வச்சிருக்கோம் பிரதர். அந்த மாதிரி தான். இது பக்கத்துல நம்ம முயல் வச்சிருக்கோம். அது என்ன வெரைட்டியான முயல் இருக்கு? அது சும்மா நார்மல் முயல் தான். அது ஒன்றும் இது கிடையாது, வெரைட்டிஸ்லாம் கிடையாது. சும்மா நார்மலா, ஏன்னா அந்த குழந்தைங்க முயலை தொட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அதுக்காக முயல் வெரைட்டி பண்றோம். மற்றபடி வேற எதுவும் இல்லை. பக்கத்துல வந்து முயலுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா எலிகள் வந்து வச்சிருக்கோம். ஆமா, கினியா பிக் வச்சிருக்கோம் பிரதர். அது என்ன ரகம்? அது நார்மல் கினியா பிக் தான். கினியா பிக்ன்றது நம்ம அந்த எலி வெரைட்டி மாதிரி இருக்கும். அது முயலும் கினியா பிக், எலியும் சேர்ந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது கினியா பிக்னு சொல்லுவோம். அந்த வெரைட்டி தான் பிரதர். அது வந்து கடிக்காதுங்களா? குட்டி அதெல்லாம் கடிக்காது பிரதர். அதெல்லாம் குட்டி போட்டிருக்கு. நம்ம இயற்கை முறையில் வளர்க்கும் போது உங்களுக்கு அது நல்லா குட்டிலாம் போடும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இதை வீட்லயே வளர்க்கலாம். இப்போ இதெல்லாம் சில இடத்துலலாம் அப்பார்ட்மெண்ட்லாம் வளர்க்க முடியாது, ஆனால் பசங்களுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாம் வளர்க்கலாம். கினியா பிக்லாம் கடிக்காது பிரதர். கடிக்காது. ஈஸி மெயின்டைன் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இதுக்காக போயிட்டு நம்ம ஃபீடிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தல. நம்ம வீட்டில் காய்கறி நம்ம கட் பண்ணும்போது மிச்சமான காய்கறி எல்லாம் போட்டாவே போதும். அது உங்களுக்கு நல்லாவே போதும். இதுக்காக நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸி மெயின்டைன் தான் கினியா பிக்லாம். இப்போ அதுல உள்ளே வந்து கிளிகள் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பேர்ட்ஸ் வந்து ரகமான பேர்ட்ஸ் உள்ள வச்சிருக்கீங்க. ஒன்னு சிங்கிளா இருக்கு, இன்னொரு 2 வந்து டபுளா வந்து ஃபேமிலியா வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கீங்க. அது என்ன ரகமான பேர்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஒரு ஏவியரி வச்சிருக்கோம் பிரதர். அதுல வந்து எல்லா பேர்ட்ஸுமே உள்ளார விட போறோம். ஆனா எடுத்தோன்னே அதை விட முடியாது. நம்ம கிட்ட வந்து அது தனித்தனியா ஒவ்வொன்றா அதை செட் பண்ணி அதுக்கப்புறம் தான், ஏன்னா ஒவ்வொன்றும் போய் அடிச்சுக்க கூடாது. ஆனால் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் தனியா வச்சிருப்போம். அதுக்கப்புறம் எல்லா பேர்டுமே அந்த பேர்ட்ஸ் ஏவியரிக்குள்ள வந்துரும் பிரதர். அதுக்கு பக்கத்துலயே வந்து நம்ம வான்கோழி வச்சிருக்கோம். ஆமா, அது என்ன ரகமான
ரகமான வான்கோழி இருக்கு. அது நார்மல் 2 வான்கோழி தான் பிரதர். வான்கோழில ஒன்றும் 2 வெரைட்டி விதமா கலர் இருக்குங்களே. மட்டும் ஒரு ஒயிட்டு ஒரு பிளாக் அண்ட் இது மாதிரி இருக்கும் ம், உங்களுக்கு. ம், வான்கோழிலாம் ஒரே வெரைட்டி தான். ம். பெரிய வான்கோழி இப்போ சிக்ஸ் வாங்கி நம்ம இப்போ அடுத்த இதுக்காக அது வளர்க்குறோம். வேற இப்ப அத நம்ம வாங்கும்போது எங்க வாங்கணும்? நம்மளே பக்கத்திலேயே இல்ல வாங்கணுமா? இல்ல பிரதர், வெளியில எல்லாமே வர வச்சு? பக்கத்துல இருக்கிறத வாங்கிக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் வச்சிருக்காங்க. ம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளோட ஃபார்முக்கு அதே மாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது எல்லாமே. அதுக்கு பக்கத்திலேயே வந்து கோழின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கீங்க. ஆமா. அது எப்படி நமக்கு அது எப்படி அவைலபிளா கிடைச்சது? ஈமு கோழி வந்து இப்போ கிடைக்குது பிரதர். அது நம்ம இது இதுல ஃபார்ம்ல வச்சு வளர்த்தலாங்களா அது? வளர்க்கலாம் பிரதர். அதெல்லாம் ஒன்றும் பிரதர். இது ம். வந்து பவுல்ட்ரியில தான் உங்களுக்கு வரும். ம், அதனால ம். அந்த ஈமு இதெல்லாம் வளர்க்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிரதர். இதுக்கு எதனா பர்மிஷன் அந்த மாதிரி எதனா இல்ல வாங்கணுங்களா? அது ஈமு ப்ராப்ளம். கோழிக்கு தேவையில்ல பிரதர். ஆஸ்ட்ரிச்சுக்கு தேவைப்படும் பிரதர். இப்ப நம்மள்ட்ட குதிரை இருக்கு. இது ஆமா. என்ன ரகமான இது குதிரை? வந்து நாட்டு குதிரை பிரதர். இது ம். இது வந்து நாட்டு குதிரை. நம்ம ம். ஏன்னா இப்போ நாட்டு குதிரை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரேராக நம்ம பார்க்குறோம். எங்கேயும் பார்க்க முடியல. அதனால நாட்டு குதிரை வச்சிருக்கோம். பெண் குதிரை ம். சனையா இருக்குது. குட்டி போட போகுது. இன்னொரு இப்ப 3 இதுக்கு மாசம் ஆண் கழிச்சு. குதிரை வந்து கூட வச்சு வளர்த்தும்போது பெனிஃபிட்டா இல்ல இருக்குங்களா? பிரதர். இப்போ இது சனையா இருக்கனால ஆண் குதிரை வச்சிருந்தோம். ஆ. இப்போ கொடுத்துட்டோம். இது குட்டி போட்டதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம எடுத்துப்போம் பிரதர். ஓகே. இப்ப இது குதிரை வந்து எங்க வாங்குனீங்க? இது இது எப்படி வந்து மெயின்டெயின் என் பண்ணணும்? ஃப்ரெண்டு சேலத்துல இருந்து கொடுத்தாரு பிரதர். அப்படிங்களா? ம். என்ன பிரைஸ் வருது இந்த குதிரை? இப்போ நாங்க வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய்க்கு வாங்கினோம். ம். ஏன்னா அது வண்டி வாடகை எல்லாமே சேலத்துலேருந்து வரணும். எனக்கு வந்து நம்ம கொடுக்குறது எல்லாம் நம்ம தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொடுக்குறோம். நமக்கு ம். நல்ல ப்ரைஸில் தான் கொடுப்பாங்க. ம். தரமா எடுத்து கொடுப்பாங்க. இதுல வந்து ஒரு 10 சுழி சுத்தமா இருக்கு. ம். ராஜா 10 சுழி பார்க்கணுங்களா? ஆமா. சுழி பார்த்து தான் பிரதர் குதிரை ஓகே. வாங்கணும் கண்டிப்பா. ஆ. இதுல வந்து ராஜா சுழி இருக்கு அதுல. ம். அது இல்லாம சனையா இருக்கனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சேர்த்து ஒரு 18,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ம். இது எத்தனை ஏஜ் ஆகுது இந்த குதிரை? இது வந்து 4 பல்லு போட்டுருக்கு பிரதர். இது பக்கத்துல எல்லாருமே போலாங்களா? இல்ல போலாம் நீங்க பிரதர். மட்டும் இதுல தான் போக வண்டி முடியும்? சவாரி போலாம். இது ஏறு சவாரியும் போலாம். ம். ரெண்டுமே பழக்கம் தான். ஒண்ணும் பண்ணாது. நம்ம இங்க வரவங்களுக்கு வந்து அத பண்றீங்களா? ஆமா பிரதர் பண்றோம். இப்ப சனையா இருக்கனால இப்ப பண்றது இல்ல. பண்றது இல்ல. ஆமா ஓகே, ஓகே. ஆமா. இப்ப நம்மள்ட்ட கழுதை இருக்கு. என்ன ஆமா. ரகமான கழுதை இருக்கு? கழுதை வந்து நாட்டு கழுதை தான். ஆ. அதுல வந்து 3 ஒரு ஆணு ஒரு 2 பெண் இருக்கு. ஆ. அதுல வந்து வெள்ளை கலர்ல இருக்கிற ஒரு கழுதை கலர் 3 கலர்ல இருக்கணும்னு சொல்லி எடுத்தது தான் அது. 3 கழுதை இருக்கு 3 இல்லைங்களா? கழுதை 3 கலர்ல இருக்கும். ஓகே, ஓகே. இப்ப கழுதை எதனால நம்ம வச்சிருக்கோம்? இப்ப மத்ததெல்லாம் இது வந்து வச்சிருக்கும்போது இப்ப ஸ்கூல்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க பாரு. ம். குழந்தைங்க எல்லாம் வந்து பார்க்கறாங்க. ம். இன்னைக்கு கழுதெல்லாம் புக்ல பார்க்குற மாதிரி ஆயிருச்சு. ம். அதனால அதெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ம். அது இல்லாம நம்ம ஃபெர்டிலைசருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரதர். ம். உரம் வந்து உங்களுக்கு நல்ல செடிகள் நாங்க போட்ட வரைக்கும் உரங்கள் நல்லா இருக்கும். அத உரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உரத்துக்கு யூஸ் பண்றோம். ஆ. இன்னைக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கழுத சாணத்திலே வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணிலாம் இன்னைக்கு விக்கிறாங்க. ம். ம். கண் திஷ்டிக்கெல்லாம் இதா இருக்கும். நம்ம ஒரு காலத்துலலாம் பாத்தீங்கன்னா கழுத சாம்பிராணி அந்த கழுதையோட அந்த சாணத்தை சாம்பிராணியா போடுவாங்க திஷ்டிலாம் கழியறதுக்கு. ம். ஆனா நம்ம அது பண்றது இல்ல. பட் நம்ம உரத்துக்காக யூஸ் பண்றோம். ஆனா இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு பிரதர் உங்களுக்கு அதுல. ஓகே, ஓகே. ஒரு கழுதைக்குன்னு ஒரு ஃபார்மே வச்சிருக்காரு ஆமா. ஒருத்தர். சார் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஆமா, ஆமா. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ம். அதோட மில்க்ல இருந்து எல்லாமே provide எல்லாமே அவரு பண்றாங்க. சேல்ஸ் ஆமா, பண்றாரு. ஆமா. ஆமா. நல்லா சார் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஓகே. அவர் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. ஆ. அவர்ட்ட போனீங்கன்னா கழுதைக்குன்னு தனியா உங்களுக்கு எல்லா டீடைலுமே அவர் அதான், சொல்லுவார் அதான், சார் அதான். கண்டிப்பா. இப்ப கழுதை நம்ம வச்சிருக்கும்போது, இப்ப நம்ம ஃபார்ம்க்கு வந்து குழந்தைகள் எல்லாருமே வந்து விசிட் பண்ண வருவாங்க. அவங்க தெரியாம கிட்ட போகும்போது அது உதைக்கிறது, தெரியாத வரவங்க பிரதர் பக்கத்துல போறதெல்லாம் பண்ணலாமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது பிரதர். ம். நம்ம வளர்க்கறத பொறுத்து தான் பிரதர். ம். அதுக்குன்னு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து எல்லாம் வளர்த்துட்டோம் அப்படின்னாவே எதுவுமே இந்த கழுதை உதைக்கும்ன்றதுலாம் நம்ம இதுல எதுவுமே அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது பிரதர் உங்களுக்கு. சேஃப்டியா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இப்ப நம்ம இல்லை. ஆடுகள் கூட வச்சிருக்கோம். அது ஆமா. என்ன ரகமான ஆடுகள் வச்சிருக்கோம்? எத்தனை ஆடு வச்சிருக்கோம்? ஆடு வந்து நம்மளுக்கு ஒரு 7, 8 ஆடு இருக்கும் பிரதர். ம். எல்லாமே குட்டை வெரைட்டி ஆடு தான் வச்சிருக்கோம். ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா போனி கோட்டுன்னு ஒன்று இருக்கும். ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அது பார்க்க சைஸே சின்னது தான். ஆனா அது பெரிய ஆடு தான். நம்ம ஃபார்ம்ல பார்வைக்காக வச்சிருக்கோம். ஆமா. எல்லாம் அழகுக்காக வச்சிருக்கிறது தான். இப்ப நம்ம ஃபார்ம்ல வேற என்னென்னலாம் பண்றோம் பிரதர்? பிரதர் நம்ம வந்து இப்போ ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹால் வச்சுருக்கோம் பிரதர். ஒரு 70-80 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஹால் மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு 70-80 பேர் உட்காரலாம். ஏசி ஹால் இருக்குது. வந்தால் தங்குற மாதிரி ரூம்ஸ் வச்சுருக்கோம் பிரதர். வந்தால் ஃபார்ம் ஸ்டே பண்ணுறதுக்கு காலையில் வந்து நெக்ஸ்ட் டே வரைக்கும் ஃபார்ம் ஸ்டே பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இதில் என்ன நமக்கு ஒரு பெனிஃபிட்னா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் பெட்டு வச்சுருப்பீங்க, டாக் வச்சுருப்பீங்க, கேட் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க தங்குறதுக்கு. நம்ம இங்கே அலோவ் பண்ணுறோம். இப்போ பெட் பேரண்ட் யாராவது இருந்தீங்க, உங்களுக்கு எங்கேயாவது போய் தங்கணும் அப்படின்னா, நம்ம திருச்சியில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம பெட்டோட இங்கே ஸ்டே கொடுக்குறோம். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி அவங்க கொடுத்துறோம். என்ன பெட் வச்சிருந்தாலும் அவங்க இங்க எந்த கொண்டு வந்து பெட் வச்சுக்கலாம். வச்சிருந்தாலும் நம்ம இங்க ஸ்டே கொடுக்கலாம். ஓகே, அவங்க ஓகே. ஸ்டே பண்ணுமோ அவங்கள அது அந்த இடத்துக்கு நம்ம கொடுத்துறோம். அதனால ம். நம்மளோட இதுல அது ஒன்று இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ம். இப்போ யாராவது வரீங்க அப்படின்னா ஃபுட்டோடே நம்ம அக்கமடேஷன் கொடுத்துட்றோம். அது இல்லாம நம்மள்ட்ட வந்து பம்பு செட்டு பண்றோம் பிரதர். இங்க வந்து பாத்தீங்கன்னா பம்பு செட்ல நம்ம கிராமத்துல குளிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பம்பு செட் மெத்தட்ல அப்புறம் ரெயின் ஷவர் மாதிரி ஒரு செட்டப்ல பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து இங்க வரவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். எல்லாமே எக்ஸ்பென்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். ம். அதே மாதிரி நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளே ஏரியா வச்சிருக்கோம் பிரதர் தனியா. இதுல ம். என்ன நம்ம இதுல என்னன்னா அந்த காலத்துல இருந்த விளையாட்டும் இருக்கும், ம். இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான கேம்ஸும் நம்ம வச்சிருக்கோம். ம். ம். அந்த காலத்துல வந்து டயர் விளையாடுறது, நம்ம சவுண்ட் ஸ்டோன் விளையாண்டுருப்போம். அந்த மாதிரி 70s 80sல விளையாண்ட கேம்ஸும் இருக்கு. இப்ப ட்ரெண்டியான கேம், நியூ ட்ரெண்டான கேமும் நம்மகிட்ட இருக்கு பிரதர். எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்தனா சாயங்காலம் 5 மணி ஆமா. வரைக்கும் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு ஆமா போலாம். பிரதர். இப்ப நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல இப்ப நிறைய பேர் நம்மள்ட்ட வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல்க்காக தான் வராங்க.
காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக இருந்துட்டு தான் போகிறாங்க. இப்போ நம்ம ஃபார்ம் பார்க்கும்போது ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்ம் கூடவே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியே இருக்கு. ஆமாம். இப்போ இங்கே வரவங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதுவே வெளியில் பார்க்கும்போது இதனுடைய ப்ரைஸ்லாம் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஆமாம். நம்மள்ட்ட வரும்போது ரீசனபிள் ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அது எத்தனை பேருக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்கோம்? பிரதர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒரு ஃபேமிலி வராங்கன்னா நாங்கள் அந்த ஃபேமிலி அன்றைக்கி அவங்க மட்டும் தான் பிரதர் அலோவ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி மட்டும் தான் அலோவ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா காலைல 10 o'clock வந்தாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணால் 6 o'clock வரைக்கும் இருக்காங்க. காலைல வந்துட்டு 2 ஸ்நாக்ஸ் கொடுத்துரும். மார்னிங் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துரும், ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துரும், ஆஃப்டர்நூன் வந்து நான்வெஜ் லஞ்ச் கொடுத்துரும். அவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து புக் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை நாங்கள் ஜஸ்ட் ஃபார்மை மட்டும் வந்து விசிட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா அடல்ட்டுக்கு வந்து 100 வாங்குறோம், சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 rupees வாங்குறோம். அவங்க வந்து ஃபார்மை ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி தான் சார்ஜஸ் பண்ணுறோம். நிறைய பேர் மார்னிங் 10 to next 10 வரைக்கும் இது பண்ணுறாங்க. அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். ரொம்ப மினிமம் சார்ஜஸ் தான் பண்ணுறோம், ரொம்ப அதிகமான சார்ஜஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் வந்து அவங்க 5 மெம்பர்ஸ் வந்தாலும் சரி 8 மெம்பர்ஸ் வந்தாலும் ஒரு தனியாக அன்றைக்கி ஒன் டே அவங்களுக்கு கொடுத்துறோம். அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ இது வந்து நம்ம ஃபார்மில் நைட் ஸ்டே உண்டுங்களா? நைட் ஸ்டே பண்ணுறோமா? நைட் ஸ்டே இருக்குது பிரதர், நைட் ஸ்டே இருக்குது. நைட் ஸ்டே அப்படின்ற பட்சத்தில் அப்போ நைட் ஸ்டேக்கு வந்து நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணி கொடுக்குறோம் பிரதர்? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock வராங்க பிரதர். வந்தவுடனே வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துறோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறோம். சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம், மோர், பொரியல் எல்லாமே ஒரு லஞ்ச், ஒரு நல்ல லஞ்ச் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றோம். ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம், அவங்க டீ எது கேட்டாலும் ப்ரிஃபர் பண்ணுறாலும் பண்ணி கொடுத்துரும். நைட்டு டின்னர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்களுக்கு ஃபுல் டே அன்றைக்கி அவங்களோட அக்கமடேஷன் இருக்கும். அதை ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 மெம்பர்ஸ் வந்தாலும் அவங்க அன்றைக்கி ஒன் டே கொடுத்துறோம். நாங்கள் வந்து மினிமம் ஒரு 20 மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு 5 மெம்பர்ஸ்லாம் அன்றைக்கி ஒன் டே அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துரும். ஆனால் பிஃபோராக சொல்லணும். அது மட்டும் தான் பிரதர். மற்ற எவ்வளோ நாளுக்கு முன்னாடியே நம்மள்ட்ட சொன்னால் நமக்கு அவைலபிளாக இருக்கும் பிரதர்? ஒரு 2 days 3 daysக்கு முன்னாடி சொன்னாவே போதும். ஈவெண்ட்டாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் பிஃபோராக சொல்லணும் பிரதர். இப்போ நம்ம நிறைய பேர் இப்போ என்னென்னா கெட் டுகெதர் நம்ம இதில் பண்ணுறாங்க. இப்போ நிறையா பேங்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் ஃபோரமில் பண்ணுறாங்க. அவங்களாம் வந்து கெட் டுகெதர் பண்ணும்போது பிஃபோராக 15 daysக்கு முன்னாடி சொன்னாங்கன்னா அன்றைக்கி வேறு யாரும் கமிட் பண்ணாமல் இருக்கலாம். ஈவெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பிஃபோராக. இது மற்ற நார்மல் டேஸில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வீக் டேஸில் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குங்களா? இல்லை நம்ம எனி டைமே வந்து ஒரு நார்மலான ஒரு சுச்சுவேஷன்? இல்லை பிரதர், நார்மலாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஈவெண்ட்டை மட்டும் பிஃபோராக சொல்கிறோம், கேட்குறோம் பிரதர். அந்த டேட்டு மட்டும் தான் முன்னாடியே கேட்குறோம். மற்றபடி ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபேமிலி நிறைய பேர் இப்போ புக் பண்ணுறாங்க பிரதர். இப்போ நம்ம ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம எல்லா வகையான மரங்களும் வச்சுருக்கோம். என்னென்ன ரகமான மரங்கள் வச்சுருக்கோம்? இங்கே வரவங்களுக்கு இதை பற்றி என்னென்ன மரத்தை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபார்மில்? நிறைய பேர் இங்கே வந்தோடனே கேட்குறாங்க, என்ன மரம் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, இது என்ன மரம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி அதான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மரம் வந்து மகாகனின்னு ஒரு மரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து டிம்பர் மரம் தான். இது வந்து ஸ்பீடாக வளர வேண்டிய மரம், உங்களுக்கு நல்லா ஸ்பீடாக வளரும். இப்போ இந்த மரம் வச்சு கரெக்டாக 5 வருஷம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு 15 அடி ஹைட் இருக்கும். அப்படின்றப்ப இந்த மரத்தை தான் எல்லாரும் கேட்பாங்க. இந்த மரம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்த மரம் நல்ல growth இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி நல்ல வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. இது இல்லாமல் நம்ம பழங்கள் வெரைட்டி எல்லாமே வச்சிருக்கோம். உங்களுக்கு கொய்யா, மாதுளை, இந்த மாதிரி பப்பாளி எல்லா வெரைட்டியுமே வச்சிருக்கோம். டிராகன் ஃப்ரூட்டு எல்லா எக்ஸாட்டிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கோம் பிரதர். எல்லாமே வச்சு பார்த்துருக்கோம். எல்லாமே வந்துட்டு தான் இருக்கு. நம்ம ஃபார்மில் வரவங்களுக்கு இதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பிரைவேட்டாக ஒரு ஹவுஸ்ல இருக்க மாதிரி இருந்துட்டு போகலாம். ஆமாம் பிரதர். இப்போ என்னன்னா இதில் நம்ம 2 கான்செப்ட்ல பண்ணுறோம். எப்படின்னா ஒரு இருக்கிற இடத்துல எல்லாமே பண்ண முடியும்ன்றதுக்காக தான் இந்த கான்செப்டே பண்ணுறோம். இவ்வளோ விஷயமும் பண்ண முடியுமா அப்படின்றது அதுக்காகவே நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஒரு 5 ஏக்கர் தான் இருந்தால் தான் பண்ண முடியும், ஒரு 10 ஏக்கர் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. லைஃப் ஸ்டாக்கும் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான மரங்கள், செடி, வீட்டுக்கு தேவையான எல்லாமே போட்டிருக்கோம். ஃபார்ம் ஸ்டே எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்க பிரதர். இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு ஃபார்முக்கு நம்ம ஃபார்ம் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கன்சர்ன் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம், ஷோராக பண்ணி கொடுத்துறோம். அவங்களுக்கு வந்து ஒரு பேக் டு அவங்களோட அப்பா அம்மா காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே பண்ணி தரோம். அவங்க வந்து முன்னாடியே சொன்னாங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் அப்பா அம்மா வந்து அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களோட ஸ்டோரியே சொல்லியிருக்க மாட்டாங்க. பேச டைமே இருக்கல, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பேச டைமே இல்லை. அப்படின்றப்ப அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க முன்னாடியே வீடியோலாம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட வீடியோஸ்லாம் போட்டு காட்டலாம், ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி யாருமே வந்து உட்காந்து பேச டைம் இல்லை. இதே அவங்க அப்பா அம்மா, சித்தப்பா, சித்தி அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலியாக ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறோம். இங்கே நாங்களே நிறைய கேம்ஸ் வச்சுருக்கோம். ஒரு டீமாக ரெடி பண்ணி அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஈவெண்ட்லாம் பண்ணாலும் பண்ணி கொடுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதேமாதிரி சாப்பாடு வந்து அவங்களுக்கு வந்து பழைய காலத்து ஸ்டைலில் வேணும், ஒரு கம்பங்கூழ். எங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, நம்ம கம்பங்கூழ், மோர், இதில் நிறைய நெல்லிக்காய், இந்த மாதிரி அந்த மந்தில் என்ன வெரைட்டி கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம இது பண்ணலாம்னு ஐடியா பொறுத்து. ஆமாம், அவங்க இந்த இப்போ இருக்க குழந்தைங்களாம் அதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். சும்மா நம்ம எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி ஃபுட் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். பிரதர், நம்ம லொக்கேஷன் வந்து இப்போ கொஞ்சம் திருச்சியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேருந்து வரவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வர? அப்படி இல்லை பிரதர், இன்னைக்கு வந்து திருச்சியில் வந்து உங்களுக்கு திருவெரும்பூர் ஏரியா தான் நல்ல டெவலப்பிங் ஏரியா. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்ஏ சினிமா வரப்போகுது. எல்ஏ சினிமா பாலாஜி நகரில் வருது.
இப்போ அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் நம்ம ஃபார்ம் இருக்குது. 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இயற்கையை தேடி வரும்போது இது உங்களுக்கு டிஸ்டன்ஸாக தெரியாது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து சிட்டி லைஃப்பில் தான் இருக்கோம். சிட்டி லைஃப்ல தள்ளி இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த இடத்தையே சூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்றப்ப உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஒன்றும் தெரியாது. திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் இல்லை பிரதர். உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். சிட்டிக்குள்ளே தான் இதுவும் இருக்குது. ஆனால் நமக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் பாலாஜி நகர்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ். சரிங்க பிரதர், நம்ம ஃபார்ம் பற்றி இவ்வளோ விவரமாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க பிரதர். நெக்ஸ்ட் வீடியோவில் நன்றி, வணக்கம் பிரதர்.